அதே போல இறைவன் ஈசனே என்று உணர்ந்து தனது தலைக்கு மேல் கையை வைத்து இறைவா ஈசா என்று கும்பிடுபவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிக்கு பெரும் பலனானது கிட்டும். அதுதான் உண்மையான ஈகையாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதை மீறி நல்லொழுக்கம் இல்லாதவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவியானது கேடிலே சென்று முடியும் அப்படின்ட்டு தான் குறிப்பிடுறாங்க. நல்லொழுக்கம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவி தவறானது அப்படின்னு உச்சியில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தர்கிட்ட முடியாதவங்க கிட்ட அந்த ஒழுக்கம் இருக்குன்னா நீயா முன் சென்று உதவு. நல்லொழுக்கம் இல்லாதவர் யாராயினும் அவரை விலக்கிவிடு, அவர்களுக்கு ஈவது தவறு அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பொய், கொலை, கல், களவு, காமம் அப்படிங்கிற இந்த 5 பெரிய தீய குணங்கள் ஒருத்தர்கிட்ட இல்லாம இருக்கணும். அந்த குணங்கள் இல்லாமல் இருந்தால் அவர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கஷ்டத்தில் வாடும் போது நாம உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும்.